ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான பப்ளிக் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அஃபிஷியல் கீ ஆன்சர். ஸோ சயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப எளிமையாக இருந்து எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் சம்ம தவிர மற்ற எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்து, பர்டிகுலராக டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் ரொம்ப எளிமையாகவே இருந்தது. ஸோ எல்லாருமே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எப்படி எழுதியிருக்கீங்க, அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம 6 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதில் 4 பாயிண்ட்ஸ் தான் படிச்சிருந்தோம். அந்த 4 பாயிண்ட்ஸ்க்கான கீயே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கவலைப்படாமல் இருங்க. உங்களுக்கு இதில் பார்த்தா 4 மார்க் கொஸ்டினில் மேக்ஸிமம் 4 out of 4 எடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து 7 மார்க் கொஸ்டின் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது ரெண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, சம்மும் கேட்டுறது எல்லாமே எல்லாரும் நீட்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கீ ஆன்சர். ஸோ எந்த கொஸ்டினும் கிரேஸ் மார்க்லாம் கிடையாது. ஸோ ஏன்னா எல்லா கொஸ்டினுமே ரொம்ப நீட்டாக கேட்டிருந்தாங்க. எல்லாருமே ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம் ஈஸியாக இருந்தது. சயின்ஸ் வந்து பற்றி ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. எல்லாருமே நல்லா எழுதியிருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கோட நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் வரும். ஸோ அதனால் கவலைப்படாமல் இருங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல மார்க் எடுக்கிறது நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.